அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. லக்ஷ்மி அண்ணே, லக்ஷ்மி எங்க இருக்க? வா. ஐயோ அண்ணி, அண்ணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஆக போதுன்னு தெரியலையே. என்ன லக்ஷ்மி அப்படி பாக்குற? என்னங்க உள்ள வான்னு கூட மாட்டீங்களா? என்னம்மா வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? தெரியும்ண்ணா, நீங்க என்ன இப்படிதான் கேட்பீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, நீ எது நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் துணிஞ்சு வந்திருக்கேனா. அண்ணி நீங்க வீட்டுக்கு போங்களேன், எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம். அண்ணி நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன லக்ஷ்மி, என்ன அண்ணன் ஏதாவது என்ன சொல்லிட போறாருன்னு பயப்படுறியா? பரவாயில்ல சொல்லட்டும், ஏன் அண்ணன் தானே. எனக்கு கூட பிறந்தாலும் இவர் அண்ணனா என்ன? எனக்கு கூட பிறக்கலனாலும் இவர் எனக்கு அண்ணன் தான். நான் இப்பெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேனே. முன்னாடி எப்படி அப்படியே இருந்துட்டேன். அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் கேட்பேன். மன்னிப்பு கேட்காமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா கேட்பேன். நான் இப்போ என் தப்பை உணர்ந்துதான் வந்திருக்கேன், உணர்ந்து திரும்பி வந்திருக்கேன். அதனால என் அண்ணன் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் எதுக்குமே கலங்க மாட்டேன். அண்ணன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் வந்திருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லாமலும் கேட்காமலும் போகவே மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. நீங்க இப்படியெல்லாம் பேசுனதுனால நான் ஒன்றும் மனசு மாற போறதும் கிடையாது. சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. அண்ணே எவ்வளவோ கெடுதல் பண்ண நானே இப்ப மனசு மாறி நிக்கிறேனா? எந்த கெடுதலும் பண்ணாம நல்லதை மட்டுமே நினைச்ச நீங்க மனசு மாறாமலா இருப்பீங்க? கண்டிப்பா மாறுவீங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப வந்த விஷயம் என்னன்னு கேளுங்க. அதை கேட்டுட்டு அப்புறம் என்ன திட்டுங்க, ஏன் கையை நீட்டி கூட அடிங்க, எதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா நான் இப்ப என்ன விஷயம் நினைச்சு வந்தேனோ அதை நான் கேட்கணும், கேட்டே ஆகணும். லக்ஷ்மி நீ இங்கே இரு, நான் உன்கிட்டயோ அண்ணன்கிட்டயோ ஒரு விஷயம் கேட்டுதான் வந்திருக்கேனே. ஐயோ அண்ணி தட்டு பூ பழத்தோட வந்திருக்கிறத பார்த்தாக்கா துளசி பொண்ணு கேட்டுதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் அந்த மாதிரி கேட்டா இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. அன்னைக்கு வேற இப்பதான் நெஞ்சு வலி சரியாகி வந்து நிக்கிறாங்க. இவரால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. கடவுளே, முதல்ல இங்க இருந்து அண்ணியை கிளப்பணும். அண்ணி நீங்க பாருங்க, நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புங்களேன். நம்ம எது பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பேசலாமே. துளசியும் சூர்யாவும் இருக்கும்போது பேசலாம். நீங்க சொன்னா கேளுங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அண்ணி. முடியாது லக்ஷ்மி, இது துளசியும் சூர்யாவையும் வச்சு கேட்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது நம்ம பெரியவங்க தான் சேர்ந்து பேசக்கூடிய விஷயம் இது. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி, நீங்க போங்களேன், போங்க அண்ணி. அமைதியா இரு லக்ஷ்மி, நீ இப்படிதான் சொல்லுவேன். அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தானே வந்திருக்கேன். நான் கேட்கறதுக்கு உங்க பதில் என்ன இருந்தாலும் சரி, ஆனா நல்ல பதிலா எதிர்பார்க்கறேனே. பாருங்க, நீங்க நல்ல பதிலா சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேனே. இங்க பாருமா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஏதாவது சொல்றதுக்குள்ளார நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க இங்க வர்றது போறதுலாம் எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு கிளம்புங்க. அண்ணே நான் தான் சொன்னேன்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, நான் கேட்க வந்த விஷயத்தை கேட்காம போக போறதே கிடையாது. அண்ணே நான் இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே கேட்க வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சந்தோஷப்படலாம், ஆனா கொஞ்சம் வீரா போல இருப்பீங்க. பரவாயில்ல, அந்த வீராப்பெல்லாம் விட்டுட்டு எனக்காக சந்தோஷப்படுங்க. ஐயோ இந்த மனுஷன் வேற கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணி வேற சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னென்ன பண்றது? துளசியை வேற ஆளை காணும். துளசி வந்தாவது இப்படியாவது அண்ணியை பேசி இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவான். துளசியும் ஆளை காணும். இவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா, இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ அவ்வளோதான், சூர்யா எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணி எப்படியாவது அனுப்பலான்னு பார்த்தா அண்ணி போவேன்னு நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே, அத்தை மட்டும் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். அத்தை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அப்பா மட்டும் இதை பார்த்தாங்க, அவங்க கேட்க வந்த விஷயத்த மட்டும் கேட்டாரு, கண்டிப்பா அப்பா கோவப்பட்டு அத்தையை தீட்டிடுவாங்க. அப்புறம் அத்தைக்கு மனசு கஷ்டமாயிடும். அவங்களுக்கு இப்பதானே நெஞ்சு வலி சரியா இருக்கு. அப்பா தயவு செஞ்சு அத்தை எதுவும் சொல்லிடாதீங்கப்பா. அப்பா உங்களோட மனசு என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. நீங்க அவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருக்கீங்க, அதனாலதான் இப்ப நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களையும் நான் எந்த தப்பும் சொல்லலப்பா. எனக்கு நீங்களும் வேணும், அத்தை குடும்பமும் வேணும்ப்பா. தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்கப்பா. நான் சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க போங்க நீ, எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம். லட்சுமி நீ எதுக்கு சொல்றேன்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன கேட்க வந்தனோ அது அண்ணன் கிட்ட கேட்டே ஆகணும். அண்ணன் கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான். இரு வரேன். அண்ணன் உங்களுக்கு என் மேல 1000 கோவம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா உங்க கோவம் எல்லாமே நியாயமானது. ஏன்னா நான் 1 2 எக்கச்சக்க தப்பு பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நான் பண்ணது துரோகம். என் துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உங்க கோவம் நியாயமானது. நீங்க என்ன பண்ணாலும் தகும். நீங்க என்ன திட்டணுமா திட்டுங்க, அடிக்கணுமா கை நீட்டி கூட அடிங்க. எனக்காக இங்க யாரும் கேட்டு வர மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம்ண்ணா. ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கண்ணா. நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு என் வீட்டுக்கு துளசி அனுப்பிடுங்கண்ணா. புரியலையா?
நான் துளசிய என் பையன் சூர்யாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேனா? ஐயோ, என்ன நடக்க போறேன்னு தெரியலையே. அண்ணி வேற இப்படி கேட்டுட்டாங்க. என்னம்மா? இல்லை என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அதான் மொத்த சொத்தையும் ஏமாத்தி அதை இதன்னு சொல்லி என் கிட்ட இருந்தும் என் பொண்டாட்டி கிட்ட இருந்தும் வாங்கிட்டீங்களே. இன்னும் எங்களை ஏமாத்தி வாங்குறதுக்கு என்ன இருக்கு? ஓ ஆமால, அந்த தோப்பு இருக்கு. இப்ப அந்த தோப்பை வாங்க தான் என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா நாடகம் ஆடி கூப்பிடுறீங்க அதானே? இது கூட தெரியாத முட்டாளா நான் ஏமாந்த என் பொண்டாட்டி ஏமாந்தா. என் பொண்ணையும் கொடுத்து ஏமாற நாங்க தயாரா இல்லை. என் பொண்ணை கூட்டிட்டு போய் அவளை ஏதாவது பண்ணி அவ பேர்ல இருக்க அந்த சொத்தையும் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஐயோ அண்ணே, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்களே, நான் வாங்கிப்பேன். இன்னொரு தடவை உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்களே. அதுவும் துளசியை சொத்துக்காக என் மருமகளா கூப்பிட நினைக்கிறீங்க பாருங்க, அது கிடையாதுண்ணே. என் மனசார என் துளசியை என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு. அது மட்டும் இல்லைண்ணே, நான் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின எல்லா சொத்தையுமே துளசி பேருக்கு நான் எழுதி கொடுத்துறேண்ணே. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய பருவம் கிடையாதுண்ணே. என் மனசார என் மருமகளை என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேண்ணே. என் பையனும் நம்ம துளசியும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்கண்ணே. அண்ணே, ஏதேதோ பகையை நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன சிறுசுங்களை பிரிச்சிருவா நானே. அதுக்காக தானே நான் கேட்டு வந்திருக்கேன். அட நிறுத்துமா. என்ன இன்னும் நடிப்பு முடியலையோ? அது சரி, எப்படி முடியும்? இருந்த மொத்த சொத்தையும் வாங்கியும் உனக்கு பணத்தாசை போகல அப்படிதானே? இருக்கிற அந்த தோப்பையும் எங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டா உன் ஆசைலாம் தீர்ந்துரும் அதானே? அதுக்கு தானே இந்த திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பாருங்களே, நான் இங்க வரும்போது நீங்க என்னென்னமோ திட்டுவீங்க, என்னென்னமோ கேள்வி கேட்பீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தேனே. ஆனா இப்பவும் என்ன பணத்தாசை பிடிச்சவன் சொத்துக்காக தான் வந்தேன்னு கேட்குறீங்க பாத்தீங்களா? வலிக்குதுண்ணே. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் முன்னாடி எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்ப நீங்க உங்க வாயால இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வலி என்ன உணர்த்துதுங்க. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நான் அப்படி கிடையாது. நான் உண்மையாவே மனசு மாறி வந்திருக்கேனே. அண்ணே, நான் சொல்றேனே, எனக்கு பணம் எதுவுமே வேணாண்ணே. இந்த சொத்து பணம் எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் திருப்பி உங்ககிட்டே கொடுத்துறேனே. எனக்கு தேவையெல்லாம் என் துளசி என் வீட்டுக்கு மருமகளா வரணும். என் புள்ள துளசி மேல உயிரே வச்சிருக்கான். துளசியும் என் புள்ள மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கோவத்தால பிரிச்சிடக்கூடாதுண்ணே. அண்ணே, தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்குறேனே, மனசு மாறி எப்படியாவது சூர்யாவும் துளசியும் கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்கண்ணே. உங்க கையில மட்டும் தானே இருக்கு. ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்கண்ணா. வாங்கிட்டு துளசி என் வீட்டு மருமகன்னு சொல்லுங்கண்ணா. ஏங்க, அதான் அண்ணி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. என்ன லட்சுமி, இத்தனை வருஷ காலமா நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? மறந்துட்டல? அதான் உங்க அண்ணி இப்ப கண்ணீர் விட்டு பேசுறதும் உனக்கு உங்க அண்ணி மேல இறக்கம் வந்துருச்சு அப்படிதானே? உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? இங்க நம்ம எப்படி வாழ்ந்தோம்? நம்ம பொண்ண தரையில நடக்க விடாம அவளை நான் எப்படி வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியும்ல? அவளை ஒரு வீட்டு வேலைக்காரியா இன்னைக்கு அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. உனக்கு தெரியல? இதெல்லாம் உனக்கு புரியுமா புரியாதோ? அது சரி, புரிஞ்சும் உங்க அண்ணன் வீடாச்சு, அதான் புரியாத மாதிரி நிக்கிற. நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில நடுத்தெருல நிக்கிறதுக்கு காரணமே இங்க வந்து நிக்கிறாங்க பாரு, இந்த அம்மா பர்வதம்மா. இவங்க தான் மொத்தத்துக்கும் காரணம். அதை மறந்துட்டியா? இல்லங்க, நம்ம துளசி சின்ன பொண்ணு. அவளுக்கு இப்ப எதுவும் தெரியாது. நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவும் தெரியாது. யார் வேணாலும் அவகிட்ட நடிச்சு அவளை ஏமாத்தலாம். அந்த வகையில உன் அண்ணன் குடும்பமே மொத்தமா சேர்ந்து துளசி கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால்தான் துளசி எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏமாந்து நின்னுட்டு இருக்கா. நான் ஏமாந்த, நீ ஏமாந்த, என் பொண்ணையும் ஏமாற விட மாட்டேன். நான் இன்னமும் புத்திசாலி ஆகல. கடைசி வரைக்கும் முட்டாளாவே போய் சேர வேண்டியதுதான். நீ என்ன நினைச்சாலும் சரி, அவங்க என்ன கேட்டாலும் சரி, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா ஒரு காலமும் போக மாட்டான். போகவும் நான் விட மாட்டேன். இவ்வளவு பிடிவாதம், கொஞ்சம் மனசு இறங்கி வாங்கண்ணே. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லண்ணே. சத்தியமா சொல்றேன், இப்ப நான் நடிக்கலாம் இல்லைண்ணே. உண்மையாவே மனம் திரும்பி வந்திருக்கேனே. அண்ணே, உங்க கூட பிறந்த தங்கச்சியா என்ன நினைச்சு பாருங்களேன். அப்ப உங்களுக்கு நான் சொல்றது புரியல. நம்ம சொன்ன கூட பிறந்த தங்கச்சியாவா? அப்படி பார்த்தா நீ கூட என்ன கூட பிறந்த அண்ணனா அன்னைக்கு நினைச்சிருந்தீனா எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்க மாட்டியே. இந்த வீட்டை விட்டு மட்டுமா துரத்துன? அக்கம் பக்கத்துல இருந்தாலும் என்னைக்காவது சொத்துக்கு வந்து நின்றுடுவாங்களேன்னு ஊரை விட்டு துரத்துனீங்க. எத்தனை ஊருக்கு போனோம், எத்தனை ஊர்ல எங்களை நீ ஓட ஓட விரட்டுன. எல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியாமா? ஐயோ அண்ணே,
நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே. அந்த தப்புக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தண்டனை கொடுக்கறதா எனக்கு கொடுங்கண்ணே. என் ஒருத்திக்கு மட்டும் கொடுங்கண்ணே. இந்த தப்புல என் வீட்டுக்காரருக்கு கூட பங்கு இல்லைண்ணே. அப்படி இருக்கும்போது என் புள்ள என்னென்ன பண்ணா, துளசி என்னென்ன பண்ணா, எதுக்கு அந்த சின்ன சிசுங்களோட காதலை நம்ம பிரிச்சு வைக்கணும்? 2 பேரும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்கண்ணே. தயவு செஞ்சு கேட்குறேன், நான் பண்ண தப்பு ஒரு காரணமா வச்சு அவங்க 2 பேரோட வாழ்க்கையில விளையாடாதீங்கண்ணே. யாரோட வாழ்க்கையில விளையாடுறது? நீயும் சரி, உன் குடும்பமும் சரி, உன் பிள்ளையும் சரி, எல்லாருமா சேர்ந்துதான் என் பொண்ணு துளசியோட வாழ்க்கையில விளையாட பாக்குறீங்க. நான் விட மாட்டேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க முன்னாடி நின்று இருந்தீங்க, என்ன மனுஷனா இல்ல மிருகமா பாப்பீங்க. இல்லண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைக்காகவும் துளசிக்காகவும் நான் எத்தனை அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. நான் பண்ண நிறைய தப்புக்கு இன்னைக்கு நான் பிராயச்சத்தை தேடி வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு நான் துளசிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்கண்ணா. இந்தாங்கண்ணா. சொல்ல கேட்காம தட்ட நீட்டிட்டு இருக்கீங்க. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணே. என் மேல உள்ள கோவத்துல அந்த சின்ன நிறுசங்களை பிரிச்சிடாதீங்கண்ணா. 2 உசுரா காதலிக்குதுங்கண்ணா. சொன்னா கேளுங்கண்ணா. துளசி இல்லாம சூர்யா உயிர் வாழ மாட்டான். சூர்யா இல்லாம துளசியும் வாழ மாட்டானா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணா. புரிஞ்சுட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வைங்கண்ணா. என் மேல உள்ள கோவத்துல அந்த 2 சின்ன சிசுங்களோட வாழ்க்கையில நம்ம விளையாட வேணாண்ணா. சொன்னா கேளுங்கண்ணா. ஏமா உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாது. அது சரி, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரு? என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, கல்யாணமும் நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்த மாசம் 28ஆம் தேதி என் பொண்ணுக்கு கல்யாணம். இதை நான் முன்னாடியே சொன்னா உன் புள்ள ஏதாவது பண்ணி என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு தான் நான் இவ்வளவு நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இனியும் நான் இருக்க மாட்டேன். யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, இனி துளசி உன் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டான். வர மாட்டான். நான் அனுப்பவும் மாட்டேன். இதோட கடைசி. நீயும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. எடுத்துட்டு வந்ததை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்னடா நம்ம வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றேன்னு பாக்குறியா? இது உன் வீடு கிடையாது. இன்னமும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என் வீட்டை விட்டு வெளியில போமா வெளியில. நீங்க தேவையில்லாம அண்ணி எதுவும் பேசாதீங்க. சொன்ன கேளுங்க. அவங்க எதுவும் தெரியாம வந்துட்டாங்க. அண்ணி நீங்க போங்க அண்ணி. அவர் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அண்ணி. இல்ல லட்சுமி, அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, அண்ணன் சொல்ற ஒரு வார்த்தையும் என் நெஞ்சில ஈட்டிய குத்துன மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்ல. அதுக்கு எனக்கு இப்படி தண்டனை கூட கிடைக்கலன்னா எப்படி? என் அண்ணன் கிட்ட இருந்துதான் அந்த தண்டனை எனக்கு கிடைக்கலன்னா தாராளமா கிடைக்கட்டும். ஏன்னா நான் அவருக்கு தானே துரோகம் பண்ணியிருக்கேன். அவரை தானே நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்கேன். அப்படின்னும் போது அவர் கையால தான் எனக்கு தண்டனை கிடைக்கட்டும். அண்ணா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் பிரிச்சிடாதீங்களா? அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்ன உரைக்காது. சொத்துல உப்பு போட்டு தானே திங்குற. எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போமா. நீயா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே சொல்லுவா? ஏங்க நீங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க என் அண்ணி. தேவையில்லாம பேசாதீங்க. அவங்க கேட்டு வந்தது உங்களுக்கு தப்பா பட்டுதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு அண்ணிய தரகுறவாலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஓ, அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியோ? அன்னைக்கு உன் முடிய பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளும் போது என்கிட்டதான் அழுது புலம்பிட்டு இருந்த. என் அண்ணி என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என் அண்ணியை நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட அழுது புலம்புனியே மறந்துட்டியா? ஆமாங்க, எல்லாம் கரெக்ட் தான். அதுக்காக ஒருத்தவங்க மனசு இப்படிதான் நம்ம காயப்படுத்துறதா? உங்களுக்கு உங்க பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு அண்ணிய தேவையில்லாம பேசாதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்க. சொன்னா கேளுங்க. நீங்க உள்ள போங்க. உங்களுக்கு என்ன, அவங்க இங்க இருக்கக்கூடாது அவ்வளவுதானே? உங்க பொண்ணு நீங்க அவங்க பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க அதானே? போங்க. நீங்க அவர் கட்டி கொடுக்க வேணாம். அவங்களும் இங்க நிக்க மாட்டாங்க. நான் பேசி அனுப்பிக்கிறேன். நீங்க போங்க. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேல இங்க இருக்க கூடாது. சொல்லு. அது மட்டும் இல்ல, துளசி இனிமே அவங்க வீட்டு பக்கமே போக கூடாது. போகவும் நான் விட மாட்டேன். சும்மா நாடகம் ஆடி துளசி அங்க கூப்பிடணும்னு நினைச்சாங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு பாத்துக்க. இல்லடா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு இப்போ ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க துளசியை சூர்யாக்கு கட்டி கொடுங்கண்ணா. தயவு செஞ்சு கேட்கறேண்ணா. ஏன் மேல உங்களுக்கு ஆயிரம் இருக்கலாம் அண்ணா. உங்க காலில் வேணாலும் நான் விழுந்து கேட்கறேண்ணா. என் பையனுக்கு துளசியை கொடுங்கண்ணா, கட்டி கொடுங்கண்ணா. அண்ணி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் தான் சொல்றாருல்ல. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போங்க அண்ணி. இனிமே என் பொண்ணு அங்க வரவும் மாட்டா. போங்க அண்ணி.
என் பொண்ணு வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு இருந்தா அது இப்படியே போகட்டும். போங்க நீ சூர்யாவை மனசை தேத்தி சூர்யாவுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. போங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. போங்க நீ. தயவு செஞ்சு என் வீட்டுக்காரர் பேசுறது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க நிக்காதீங்க நீ. நீங்க அவமானப்படுறதை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல. போயிடுங்க நீ. எங்க வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. நாங்களும் சரி துளசியும் சரி உங்க வீட்டு பக்கமும் வரமாட்டோம். போங்க நீ. தயவு செஞ்சு வெளியில போங்க. லட்சுமி, நீ இப்படி பேசுற? உனக்கு தெரியும்ல சூர்யாவும் துளசியும் ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சு நீ எப்படி பேசினா எப்படிமா? பாவமா துளசியும் பாவம், என் பையன் சூர்யாவும் பாவமா. அதுங்க ரெண்டு சின்ன சிறுசுங்க. எதுக்கு அதுங்க ரெண்டோட வாழ்க்கையில விளையாடணும்? பாவம்ல. என்ன நீ பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்றா இல்ல சாவரா, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைறா. அவ அப்படியே செத்து போனாலும் நான் நிம்மதியா தான் இருப்பேன். ஒரு நாள் அவளை நினைச்சு நான் வருத்தப்பட வேணாம்ல. என் பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. போய் சூர்யாவோட வாழ்க்கையாவது நல்லபடியா ஆரம்பிக்கட்டும். போங்க. போயிடுங்க நீ. இதுக்கு மேலே என்ன எதுவும் பேச வைக்காதீங்க. போங்க நீ. போறேன் லட்சுமி, நான் போறேன். இங்க பாரு லட்சுமி, ஆனா ஒண்ணு, சூர்யாவும் துளசியும் தான் சேரணும். அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பா நடத்தி வைப்பேன். அண்ணன் என் மேல எந்த கோவப்பட்டாலும் சரி, நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா என் மருமகளையும் என் பையனையும் பொண்ணா சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. நான் சேர்த்து வைப்பேன் லட்சுமி. அண்ணன் என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நல்லா தெரிஞ்சுக்க சொல்ல அண்ணன். என் பையன் சூர்யா கட்டுற தாலி தான் உன் பொண்ணு துளசி கழுத்துல ஏறணும். உன் பொண்ணுக்கு புருஷன் ஒருத்தன் இருக்கானா அது என் பையன் சூர்யா மட்டும்தான். அவனுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கானா அது உன் பொண்ணு துளசி மட்டும்தான். இதை நீங்க இல்ல யாரு நினைச்சாலும் சரி மாத்த முடியாது. இந்த பர்வதம் கல்யாணம் பண்ணி வைப்பா, ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பான். அண்ணனை இதை தெரிஞ்சுக்க சொல்லு. கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். அண்ணன், இன்னைக்கு நான் சொன்னதை உங்க மனசுல ஏத்திக்கோங்க. இதுதான் நடக்கும். நான் போறேன் லட்சுமி, போறேன்ல. போயிட்டு வருவேன். என் பிள்ளையோட வருவேன். இந்த வீட்டுக்கு சம்மந்தியா வருவேன். அண்ணன், நான் இப்ப போறேன்னு நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. திரும்பி வருவேன். இந்த வீட்டு சம்மந்தியா வருவேன். வரட்டுமாண்ணே? இல்ல வரட்டுமா சம்மந்தி? ரசிப்பவன் மறக்கலடா, யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன். என்ன நடக்குதுங்கன்னு தெரியல. எப்படியாவது ஜீவாக்கு பூர்ணியை பேசி முடிச்சோன்னு பார்த்தா இந்த ஜீவா என்னடானா இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு மெனக்கட்டுன்னு போய் அந்த அரவை கடை கையோட கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த அரவை கடை தான் சொல்லியிருக்குமா? ஏன்னா ஜீவா வந்ததுல இருந்து அவன் பேச்சும் நடவடிக்கையும் சரியில்லை. நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறான். அப்போ இந்த அரவை காடு என்னமோ சொல்லியிருக்குன்னு அர்த்தம். அரவைக்காடு, நீ என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைய என் கைக்குள்ள தான் வச்சிருப்பேன். உன்கிட்ட கொடுத்துருவேனா என்ன? என் பிள்ளைக்கு எது சரி எது தப்புன்னு நான் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நீ என் பிள்ளை பின்னாடி சுத்தி சுத்தி என் பிள்ளைய மைக்கலான்னு பாக்குற. நடக்காத அரவைக்காடு, இது நடக்கவே விட மாட்டேன். அது சரி, நான் உன்னை அரவைக்காடுன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்ன லூஸ் ஆக்கி விட்டுருவ போல இருக்கு. நீ நல்ல புத்திசாலியான ஆளுதான். இல்லைனா என் பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டிருக்கவியா என்ன? இத இப்படியே வளர விட்டோம் நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். இதை வளர விடக்கூடாது. பாதியிலேயே தெரிஞ்சிடணும். ஜீவாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பூர்ணியை பேசி முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது நல்லது. முதல்ல பூர்ணி அவங்க அப்பாவையும் பார்த்து இந்த விஷயமா பேசுறேன். சீக்கிரமே இந்த கல்யாணத்தை பத்தி பேச்சை எடுக்கிறேன். முதல்ல ஜீவாவுக்கு அந்த பூர்ணியை பேசி கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். இல்ல இந்த அரவைக்காடி என் பிள்ளைய இன்னைக்கு கைக்குள்ள போட்ட மாதிரி நாளைக்கு முந்தானுக்குள்ள போட்டாலும் போட்டுக்கும். அவனுக்கு முந்தானுக்குள்ள போட்டுட்டான், அவன் அதுல இருந்து வெளியில வரமாட்டான். என்ன அம்மா இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க? ஓ, எப்படி யாழ் நீங்க மறுபடியும் ஊருக்கே அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? அம்மா, நீங்க எப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்பதான் உங்க முழு சுயரூபத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா விடுவேனா என்ன? என்கிட்ட இருந்து என் யாழுவை பிரிக்க பாக்குறீங்க. விடுவேனா நானு? இந்த ஜீவாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. உங்க புள்ள எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா, கிட்டக்க வந்துருச்சு. எப்படி எனக்கு பூரணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது நடக்காதுமா, நடக்கவே நடக்காது. வாழ போறவன் நானு. என் மனசுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளவுதான் நான் கட்டிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ, உங்களுக்கு பணத்தாசை தான் பிடிக்கும். அதுக்காகலாம் நான் எந்த குழிக்குழியும் போய் விட முடியாது. பணத்தாசை அது ரொம்ப பெரிய பேராசைமா. அந்த ஆசைக்கு கூடிய சீக்கிரமே முட்டுப்புள்ளி வைக்கிறமா.
எங்க அம்மாவுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். இருங்க, உங்க பிள்ளைய நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு, வழி கோணல் மாறலாச்சு, காதலிச்ச காலம் எல்லாம் கனவு போல ஆச்சு. ஐயோ, அண்ணி வேற மனசு நொந்து போனாங்களே. அவங்களுக்கு என்ன ஆமோ ஏதாமோன்னு பயமா இருக்கேன். இதுக்கு மட்டும் சூர்யாவுக்கு தெரிஞ்சது, ஐயோ குடும்பத்துல பெரிய பிரச்சனையே வந்துடுமே. இந்த மனுஷன் வேற கொஞ்சம் கூட வச்சு பார்க்காம அண்ணி மேல தப்பு இருக்குதா, அதுக்காக இவர் ஏன் இப்படி மாறிட்டாரு? இவரு நல்லா தானே இருந்தாரு, இப்ப ஏன் இவ்வளவு பிடிவாதமாயிட்டாருன்னு தெரியலையே. இவ்வளவு நாள் பொறுமையா தானே இருந்தாரு, இப்ப என்ன ஆச்சு இவருக்கு? அதான் அண்ணிய மனசு மாதிரி தானே வந்திருக்காங்க. சரி, அண்ணி மேல தப்பு இருக்குதான், அதுக்காக அந்த தப்பையே காலம் முழுக்க நினைச்சிட்டே இருக்க முடியுமா? அது நம்ம பண்ற பெரிய தப்பு இல்ல. மனுஷங்களை மன்னிக்கணும், மன்னிக்கிறது தான் பெரிய மனசு. ஆனா இவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? இவர் நல்லா தானே இருந்தாரு. என்னால முடியல. இப்ப இங்க நடந்த விஷயம் எல்லாம் சூர்யாவுக்கு தெரிஞ்சா ஐயோ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இப்போ துளசி வந்து கேட்டா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அண்ணன் உடம்பு சரியாகி வந்து அவர் என்ன கேள்வி கேட்டா, இவங்க எல்லாம் கேள்வி கேட்டு நான் தலை குனிஞ்சு நிக்கிறத விட நம்ம இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதா நல்லது. இன்னும் நான் முட்டாளாவே இருப்பேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. என் வாழ்க்கை கெடுத்தது பத்தாது, என் பொண்டாட்டி வாழ்க்கை கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ என் பொண்ணு வாழ்க்கையும் அங்க சுத்தி இங்க சுத்தி அடிமடியில கை வைக்க வராங்க. இன்னும் நான் முட்டாளாவே இருப்பேனா என்ன? இருக்க மாட்டேனே. அப்படியெல்லாம் இனி நான் முட்டாளா இருக்கவே மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, இந்த பொலகார கும்பல் கிட்ட நான் அனுப்புனேன்னா என் பொண்ணு கொன்னுடுவாங்க. அது நல்லா தெரியும் எனக்கு. ஏமாத்துக்கார கும்பல் இது. துரோகம் பண்ணியே ஒருத்தரையும் நடுத்தருக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த குடும்பத்துல என் பொண்ணு போய் வாழணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த குடும்பத்துக்கு மட்டும் என் பொண்ணு போனா என் பொண்ணால் அங்க வாழவே முடியாது. என்ன இதெல்லாம் எனக்கு கூட புரியல. ஒரு வாட்டி சொன்னா புரியாது. என் பொண்ணை நான் கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதோட வாயை மூடிட்டு போக வேண்டியது தானே. மறுபடியும் வந்து பொண்ணை கொடுங்கன்னா நாங்க தான் ஒன்றும் இல்லாதவங்களாச்சு. எதுக்கு எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு தெரியலையே. அது சரி, இருக்கிற மிச்ச சொத்தையும் புடுங்கணும்ல. அதுக்கு இப்ப என் பொண்ணு தான் பலிகடா வாக்க பாக்குறாங்க. விட மாட்டேனே. என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கை சீரழிக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு அவர் தான் மாப்பிள்ள, அவரை தான் கட்டி வைப்பேனே. யார் என்ன பண்ணாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் பொண்ணுக்கு இந்த குடும்பத்துல என் பொண்ணு இந்த குடும்பத்துல போய் வாழ விட மாட்டேன். முதல்ல என் பொண்ணு அந்த குடும்பத்துக்கு அனுப்ப மாட்டேன். இவ்வளவு நாள் அனுப்பினது பெரிய தப்பு. இனி என் பொண்ணு அந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாது, மிதிக்கவும் விட மாட்டேன். நல்ல வேலை அத்தை வரலன்னு நினைக்கிறேன். கடவுளே, அத்தை வரக்கூடாது, வராம விட்டுறணும். ஆனா இங்க என்னாச்சு? அப்பாவும் அம்மாவும் மூளை கொத்தர உட்காந்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சிச்சி, அப்பாவும் அம்மாவும் இது வரைக்கும் சண்டை போட்டுட்டதே கிடையாது. ஆனா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அத்தை வந்திருப்பாங்களா? துளசி, ஒருவேளை அத்தை வந்துட்டு போயிட்டாங்களா? அத்தை, அப்பா ஏதாவது அத்தையே? ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? அம்மா கிட்ட கேட்கலாமா? ஐயோ, அம்மா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அப்பா வேற எங்கேயே இருக்காரு. எப்படி கேட்கறது? இல்ல, அப்பா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட கேட்டுருவோம். அதுதான் சரி. ஏன்னா இங்க என்னமோ நடந்திருக்கு. அதோட அப்பாவும் அம்மாவும் இப்படி தனித்தனியா மூளைக்கு ஒருத்தர உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் முகமும் வாடி போயிருக்குன்னா அப்பா வேற கோவமா இருக்காரு. அம்மா முகம் வாடி போயிருக்கு. அப்போ இங்க என்னமோ நடந்திருக்கு. இல்ல துளசி, நீ அம்மா கிட்ட கேளு, அதுதான் சரி. நீ கேளு. அம்மா, துளசிமா வந்துட்டியாம்மா? வந்துட்டியா துளசி? துளசி, இங்க என்ன நடந்தது தெரியுமா? லட்சுமி, இப்ப எதுக்கு பிள்ளைய வந்தது வராதுமா எதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? துளசி, நீ உள்ள போ. அப்பா, அம்மா என்னமோ. நான் சொல்றேன்ல, உள்ள போ. இல்ல துளசி, நீ போகாத. இதுக்கு மேலே நான் வாயை மூடிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. இங்க பாருங்க, இங்க நடந்ததை துளசி கிட்ட நம்ம சொல்லிதான் ஆகணும். அவளுக்கு இங்க நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றாலும் அதை நீங்க கேளுங்க.
கேட்டு உங்க முடிவு என்னன்னு நீங்க சொல்லுங்க. என்ன நீ சொல்லிட்டா என் பொண்ணு என்ன கெட்டவன் நினைச்சிடுவாளா? சொல்லு. என் பொண்ணு என்ன தப்பாவே நினைக்க மாட்டான். நான் பண்ணதுதான் சரின்னு சொல்லுவா. சொல்லு, என்ன நடந்ததோ ஒண்ணு விடாம சொல்லு. சொல்றேங்க, நீங்க பண்ண எல்லாத்தையுமே சொல்றேன். துளசி, துளசிமா, என்னம்மா, என்ன நடந்ததுமா? துளசி, அண்ணி, அண்ணில உங்க அத்தை இங்க வந்தாங்கம்மா. என்னம்மா சொல்ற? அத்தை இங்க வந்தாங்களா? வந்து என்னம்மா கேட்டாங்க? ஆமா துளசி, உங்க அத்தை உனக்காக தான் இங்க வந்தாங்களே. இங்க வந்தவங்க உன்னை சூர்யாவுக்கு பொண்ணு கேட்டாங்க. அத்தை இங்க வரேன்றது என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்கம்மா. என்ன துளசி சொல்ற? உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்களே, நீயாவது அவங்க இங்க வர வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அண்ணி இங்க வந்து அவமானப்பட்டு போனாங்க துளசி. உங்க அப்பா இந்த உட்காந்துட்டு இருக்காரு இந்த மனுஷன், அந்த ஜீவனை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ படுத்தி வெளியில அனுப்பிட்டாரு துளசி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அத்தைய அப்பா அவமானப்படுத்திட்டாரா? என்னம்மா சொன்னாரு அப்பா? ஏன் அப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாருமா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்பா கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாருமா. அத்தைய அவமானம் படுத்திருக்க மாட்டாங்க. அத்தை மேல 1000 கோவம் இருக்கும். ஆனா அப்பா அப்படிப்பட்டவர் இல்லம்மா. நானும் உங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தான் இவ்வளவு வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் அவர் மனசுக்குள்ள இருந்த பகைய இன்னைக்கு அந்த ஒத்த பொம்பளை கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு. பாவம், ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம என்னென்ன வார்த்தைகள் பேசிட்டாரு தெரியுமா? அவங்க கொலகார பாவிகளாமா, அவங்க குடும்பமே கொலகார குடும்பமா. நீ அவங்க குடும்பத்துக்கு போனா உன்னை கொன்னு புதைச்சிடுவாங்களாமா. இன்னும் என்னென்னமோ சொல்லி அந்த ஜீவனை அசிங்கமும் அவமானமும் படுத்தி வீட்டை விட்டு வெளியில போன்னு என் வாயாலே சொல்ல வச்சுட்டாரு துளசி. அப்பாவா இப்படிலாம் பேசுனாங்க? நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். உங்க அப்பா எதிர்க்க தானே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் முன்னாடி தானே நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் உங்க அப்பா பண்ணது ரொம்ப சரின்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. உங்க அப்பா அப்படியே நெஞ்சு குளிர்ந்து போவாரு. அப்பா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? நீங்களப்பா அத்தைய அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? இல்லப்பா, இல்லைன்னு சொல்லுங்கப்பா. நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. இல்லைன்னு நீங்க சொல்லுங்கப்பா, உங்க வாயால சொல்லுங்கப்பா. நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும்ப்பா. வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுறவரு நீங்கப்பா. எனக்குமே அதனை சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவரே நீங்க எப்படிப்பா அவங்கள வீட்டை விட்டு வெளில போக சொல்லியிருப்பீங்க? நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்கப்பா. அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படிதானப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. இங்க பாருமா துளசி, ஆமா நான் தான் சொன்னேன் அவங்க இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். அவங்க இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாது. அதனாலதான் இனி நீங்க இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு, வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு நான் சொன்னேன். இனி அவங்க இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவங்க மட்டும் இல்ல, நீயும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. அப்பா, நான் உங்களை எதுதான் நினைச்சேன்ப்பா. ஏன்பா? அவங்க பாவம் இல்லப்பா. அப்பா, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வீடு தேடி வந்தவங்கள இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களாப்பா? இது சரியாப்பா? எனக்கு ஒரு நாள் நீங்க தானப்பா சொல்லி தருவீங்க. வீடு தேடி விரோதியாவே வந்தாலும் அவங்கள வாங்கன்னு சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தவராச்சப்பா நீங்க. இப்போ நம்ம அத்தைய வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லி அவமானப்படுத்தி இருக்கீங்களாப்பா? அவங்க ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவங்கப்பா. உங்களுக்கு தெரியும்லப்பா அவங்க கண்டிஷன் என்னன்னு. பாருமா துளசி, அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்க நினைச்சதெல்லாம் போதும். இப்போ நான் அப்படியே நினைச்சேன்னா என் பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சிடும். ஏதோ எங்க வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கை அப்படி போக கூடாதுன்னா நான் இப்படி பேசுறதுதான் சரி. இங்க பாரு துளசி, நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம், நானும் உனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க போறது இல்லை. நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இனி நீ இந்த வீட்லயே இரு. நீ இனிமே அந்த வீட்டு பக்கம் போக கூடாது. உனக்கு உங்க அப்பா மேல மரியாதையும் மதிப்பும் இருக்குதுன்னு நீ நினைச்சோம் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. முக்கியமா அந்த வீட்டுக்கு நீ போகவே கூடாது. ஆபீசர் வீட்டுக்கு மட்டும் போனியா நம்ம வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும். அவ்வளவுதான். முடியாதுப்பா. நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாதுப்பா. ஏன்னா எங்க அப்பா நல்லவர்னு எனக்கு தெரியும். எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர். இன்னைக்கு அவரு புத்தி தடுமாறி பேசியிருக்காருன்னா அவரு
எங்க அப்பாவே இல்லை, வேற மாதிரி இருக்காருன்னு அர்த்தம். தப்புப்பா, நீங்க அத்தை அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்புப்பா. அப்படி நீங்க பேசுறதுக்கு நீங்க மனசு வருந்தணும்ப்பா. அத்தை கிட்ட போய் உங்களை மன்னிப்பு கேளுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க பேசுறது தப்புன்னு உங்க மனசளவுல நீங்க வருந்தணும்ப்பா. ஆனா நீங்க கொஞ்சம் கூட தான் மேல தப்பு இல்லாத மாதிரியே பேசுறீங்கப்பா. அப்பா, நான் ஏன்ப்பா மாமா வீட்டுக்கு போக கூடாது? அது ஏன் மாமா வீடு தானே, நான் போகலாம்லப்பா. போறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கலப்பா. நீங்க ஏன்ப்பா என்ன போக கூடாது சொல்றீங்க? நீ உன் அப்பா பேச்சை கேட்டு நடக்கிற பொண்ணா இருந்தா இனி அந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாது. இது உங்க அப்பா மேல சத்தியம். இல்ல இல்ல, எனக்கும் என் அப்பனுக்கும் ஒட்டும் இல்லை ஓரமும் இல்லை நீ நினைச்சிட்டீனா அந்த வீட்டு பக்கம் போ. ரெண்டுல எதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவும் பேச விருப்பப்படல. உங்க அப்பா உன்கிட்ட பாசமாவே நடந்துக்கணும்னு நீ நினைச்சினா இங்கேயே இரு, அந்த வீட்டு பக்கம் போக கூடாது. இல்ல இல்ல, எனக்கு என் அப்பனோட பாசம் வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டீனா போயிடு, மொத்தமா அங்கேயே போயிடு. இதோட இங்க வரவே வராது. அப்பா, என்னப்பா பேசுறீங்க? அப்பா, நீங்க பண்றது ரொம்ப தப்புப்பா. அப்பா, நீங்க எனக்கு சூரிய மாமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா. அத்தையை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்கப்பா. இது மட்டும் சூரிய மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அத்தை கிட்ட நீங்க பேசுங்கப்பா. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம்ப்பா. 4 வார்த்தை நல்லதா பேசினாலே அத்தை மனசு குளிர்ந்துரும்ப்பா. ப்ளீஸ்ப்பா. என் முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என் முடிவை கேட்டுட்டு இங்க நிக்காத. 2ல 1 எது நீ முடிவு எடுக்கிறியோ அதை எடு. இனி நீ அந்த வீட்டுக்கு போக கூடாதுங்கிறது தான் ஏன் முடிவு. இங்க பார்த்த லசி, உனக்கு நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். வர மாசம் 28ஆம் தேதி உனக்கு கல்யாணம். அதனால நீ இனி எந்த வீட்டுக்கும் போக கூடாது. ஆபீசர் வீடை தவிர நீ வேற எந்த வீட்டுக்கும் போக கூடாது. அப்பா, கல்யாணமா? எனக்கா? என்கிட்ட கூட சொல்லலையப்பா. 2 நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட பாசமா பேசணும்ல, அது வேற எதுக்காகவும் இல்ல. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு நீ கழுத்தை நீட்டணும், அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இங்க பாரு, அதுக்காக உங்க அப்பனுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிடாது. உன் மேல பாசம் இருக்க போய் தான் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது உனக்கு புரியணும், புரிஞ்சே ஆகணும். புரியலனா நீ என் பொண்ணே இல்லைன்னு அர்த்தம். இங்க பாரு துளசி, ஓ கல்யாண பொண்ணா வீட்டுல இருக்க பாரு. கண்டவன் வீட்டுக்கெல்லாம் போகணும்னு நினைக்காத, உள்ள போ. என்ன ஆபீஸ்ட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது? இந்நேரத்துக்கு துளசி வந்துருவாளே, இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையா? என்னாச்சு? ஒருவேளை அந்த ஆபீஸ் வீட்டுக்கு வேலைக்கு போறாளே, அதனால நேரம் ஆகுதோ? இதுக்குதான் சொன்னேன் அங்கெல்லாம் வேணாண்டின்னு. இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்த்து பேசலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சே, இவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏண்டி உனக்கு என்ன தலையெழுத்தாடி? எவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கல்யாணம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. முதல்ல இவளை கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கணும்ப்பா. இவளை நம்ம வீட்டு வேலையை செய்ய விடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்க. இவன் என்னடா ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ எங்கடி இருக்க? வாடி, ஆபீஸ்ட்டு வந்து இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்க்காம என்னால ஒரு வேலையும் பண்ண முடியலடி. வாடி. சூர்யா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. அவளை கொஞ்ச நேரம் கூட உன்னால பார்க்காம இருக்க முடியலையே. டேய், இப்படியெல்லாம் இருக்காத. அவளுக்கும் வீடு இருக்குல்ல, அவளும் வீட்டுக்கெல்லாம் போகணும்ல. எப்பவுமே உன் கூடவே இருக்கிறதுக்காக என்ன பொண்டாட்டியா என்ன? பொண்டாட்டி ஆக்கிடணும், அதுக்கான ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணுடா. கண்டிப்பா முதல்ல அவ எனக்கானவங்கிறத லைசன்ஸை வாங்கணும். அப்பதான் என்னால உரிமையை எதுவுமே பண்ண முடியும். அடி வந்துடுடி, ரொம்ப பைத்தியம் பிடிச்சு போய் இருக்கேன்டி. வந்துடுடி, உன் முகத்தை கொஞ்ச நேரமாவது பார்க்கணும்டி. அப்படியே துளசி. மாமா, என்னடி நான் நினைச்சதும் வந்துட்டேன். ஆமா மாமா. என் மாமா நினைக்கும் போது நான் வரலன்னா நல்லா இருக்காதுல்ல. என் மாமா நினைச்சதும் இந்த துளசி வந்துருவா. அதான் இப்ப என் மாமா என்ன நினைச்சது எனக்கு தெரிஞ்சது. அதான் உடனே வந்துட்டேன் மாமா. உங்களுக்கு பிடிக்கும்ல மாமா? நீங்க நினைச்சதும் நான் வந்தேன்னா அது உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆமாண்டி, ரொம்ப பிடிக்கும். நான் என் மனசுக்குள்ள நினைச்சதும் என் கண் எதுக்கு நீ வர பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. துளசி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ மாமா. என் மாமாக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே இந்த துளசி செய்வா. அதான் என் மாமா நினைச்சதும் இந்த துளசி ஓடி வந்துட்டா. இந்த சூர்யாவும் அப்படிதாண்டி. துளசிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இந்த சூர்யாவும் அது உடனே செய்வான். இப்ப கூட பாரு, உன்னை பார்க்காம கொஞ்ச நேரத்துல நான் பைத்தியமே பிடிச்சிருக்கோண்டி. தனியா புலம்பிட்டு இருந்தேன்டி. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். தெரியும் மாமா, என்ன நினைச்சி நீங்க என்ன தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் மாமாவை தேட விடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஓடி வந்துட்டேன் மாமா. அப்படியாடி?
சரி, மாமா தேடக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டேன். மாமா இப்போ ஒரு சில விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன். அதையும் ஏங்க விடாம நீ கொடுக்கலாம்ல. ம் என் மாமாக்கு இல்லாததான் எல்லாமே என் மாமாக்கு தருவேன். இப்போ என்ன, என் மாமா கேட்டதை நான் கொடுக்கணும். ம் நினைச்சதை நான் கொடுக்கணும். அதானே, கொடுத்துட்டா போகுது. எனக்கென ஏற்கனவே பிறந்தவனிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவளிவளோ, மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்மை மறந்தாட, ஆதவன் கரங்களின் என்ன சாப்பிட பாட்டா, ஆசை தீர என்ன நீயும் சாப்பிட பாட்டா. சாப்பிட வாடி உன்னை சாப்பிட வாடி, என் இஷ்டப்படி உன்னை நானும் சாப்பிட. எறும்பு கிள்ளைக்கு வேலை, கண்ணி கண்ணி ஆத்து கண்ணி காதல் ஒரு ஊத்து தண்ணி, மொண்டு மொண்டு குடிக்க வேணும் நீ. டேய் காதலிக்கும் களவாணி. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அக்கா பொண்ணு ஹம்சிக் அவங்களுடைய 5th பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹம்சிக் செல்லம். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹம்சிக் குட்டி. ஹம்சிக் செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாகவும் சுட்டித்தனமும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாங்க. பாய் டியர்ஸ். பை டியர்ஸ்.